நடந்தது அப்படியே படம் வர்றதுனால எல்லாத்துக்குமே சில பேருக்கு புரியாது, பல பேருக்கு புரியும். வில்லன் வந்து வேற ஒரு வில்லன் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், ஆனால் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு மாதத்துக்குள்ள அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படம் உண்மையாக சூப்பராக இருக்குது தெளிவா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம சும்மா சொல்லணும்னா சொல்லலை, நல்ல ஒரு சூப்பரான படம். ஆக்சுவலாக ஏன்னா சாம் சார் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு நாம் எல்லாமே 90s கிட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். சார் வந்துட்டு அவர் சாமிங் பாய், ஆக்சுவலாக சாமிங் பாய் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா. ஸோ லவ் சேனலில் பாட்டு அந்த மாதிரி போலீஸ் கிரைம் த்ரில்லர்லாம் வந்துட்டு தலைவன் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே போனால் அந்த ஃப்ரேமில் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் மாஸ்க் காமிச்சிருக்காங்க. அவர் அதில் ஒவ்வொரு கேரக்டரும் நீலகண்ட சார் ஆகட்டும், ஜீவரவி சார் ஆகட்டும், அதை பண்ண ஒவ்வொரு அதே மாதிரி நம்ம அருளடி சங்கர் சார்லாம் உண்மையுமே அந்த அவரோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் அந்த குட்டி பையன் உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவனோட கண்ணு அந்த அப்படி அவன் பார்க்கறதுலே நமக்கு அந்த பேய் ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அதில் அந்த சுமன்ல கேரக்டர் வந்து கூடயே இருந்து சைலண்ட்டாக இருந்துட்டு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க. ஆக்சுவலாக நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக ரொம்ப அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த சுமன் கேரக்டர் வந்து படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக சுமனோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ உண்மையுமே டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே எல்லா டிஓபிலேருந்து டேரக்ஷன் டீம் எல்லாமே நல்லா இருந்தாங்க. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஆக்சுவலாக ஸோ கொடுத்த காசுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்க. ஸோ தெரியல ஆக்சுவலாக வந்து இல்லை எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து அடுத்த நாள் நடக்கும் அடுத்த நாள் நடக்குன்னு சொல்லிட்டு போரிங் இல்லாமல் அடுத்த என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம ஜாலியாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இல்லை ஆக்சுவலாக உண்மையாகவே சாம் சாருக்கு வந்துட்டு ஆஃப்டர் லாடாக சொன்ன ஸ்டார்டிங் சாம் சார் வந்துட்டு நம்ம லவ் சேனலில் பார்த்துட்டு ஸோ அவர் ஒரு பேட்டர்லேயே ஒரு மாதிரி இருக்கிறப்போ ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தலைவர் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. இல்லை நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்கிறாங்க. கூட அந்த ஒரு டீம் ஆக்ஷன் ரெண்டு பேருமே அந்த கூட அசிஸ்டண்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுவாங்க. இவன் தான் படமே டிஸ்ட் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சுமன் கேரக்டர் ஆக்சுவலாக அந்த கூட இருந்ததும் சரி, சாம் சாரும் சரி, அந்த சுமன் கேரக்டர் உண்மையுமே கூட அந்த ஊரை ஊமையாக இருந்து ஊரை கெடுப்போம்னு சொன்னாங்களே அந்த இந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த தகுந்த மாதிரியான கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக கண்டிப்பாக ஃபேமிலியில் பாருங்கள். ஆக்சுவலாக படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லா படமே நீ வர்ற படம் எல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் நாட்டில் நடந்ததில் இப்போ படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லாயிருக்கும். மலையாளம் ஆந்திரா படத்துக்கு ஈக்குவலாக வருது. இல்லை இல்லை எல்லாமே நடந்தது அப்படியே படம் வர்றதுனால எல்லாத்துக்குமே சில பேருக்கு புரியாது, பல பேருக்கு புரியும். ஏன்னா நல்லா எப்படிங்க எல்லாம் நல்ல சவுண்டு எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேன். எல்லாம் படம் படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. மூவிலேருந்து அந்த ஃபுல் டீமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த த்ரில்லர் படமும் சூப்பராக இருந்துச்சு. பேய் படம்னு நினச்சி பயந்துட்டோம், ஆனால் பேய் படம் கிடையாது. அடுத்த செகண்டுக்கு அடுத்து என்னன்னு நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. சென்டிமீட்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோ நடிச்சிருந்தாரு, அவர் ஒய்ஃபும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஹீரோக்கு அசிஸ்டண்டாக நடிச்ச அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. அவர் நல்லா இது வேற ஜன்னலில் பார்த்துட்டு இது ஜன்னல் பார்க்க ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. அவருக்கு சூட்டபிளாக கொடுத்துருக்காங்க. த்ரில்லராக போகுது, சூப்பராக. அடுத்து என்ன நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக போகுது. வில்லன் வந்து வேற ஒரு வில்லன் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், ஆனால் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு மாதத்துக்குள்ள அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வில்லன் நல்லா சண்டை போட்டார். ஆமாம், பார்ட் 2 எடுத்து இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. அது வந்து சீக்ரெட் சொல்லாமன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அது சீக்ரெட் சொல்லிட்டு நல்லா இருந்திருக்கும். குழந்தைங்க பண்ணி மற்ற எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக இருந்தா ஓகே. பெரியவங்க தான் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நல்லா தான் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் மேக்கிங் எல்லாம் நல்லா இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் மேட்டர்னால நல்லாவும் இருக்காது. அதுதான் அதை வந்து கொண்டு போகிறத வந்து நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு போர் இல்லாமல் ஒரு சோர்வு இல்லாமல் அடுத்தது என்ன நெக்ஸ்ட் என்னங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனோட இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்கிறது தான் விஷயம். அதாவது இப்போ எந்த மேட்ரை பிடிச்சிட்டு கொண்டு போயிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதில் என்ன இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் மேட்டர் கொண்டு போயிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். மற்றபடி எல்லாம் ஒன்று சிரிக்கிறது மாதிரிலாம் ஒரு மேட்ரு இல்லை. எடுத்துருக்கிற மேட்ரு வந்து கான்செப்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனு, அதை நல்லபடியாக மேக்கிங் பண்ணியிருக்காங்க, நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அவருக்கு மொத்தத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா இருக்குது. அதுவும் நல்லா லாஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காப்புல, அவரும் சூப்பராக இருக்காப்புல. மொத்தத்தில் நல்லா இருக்குது. சார் சொல்லுங்கள்.
நல்லா இருக்குது சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்ஆர் நல்லா இருக்குது. ஷாம் சாருக்குன்னு ஒரு கம்பேக் மூவி இது. அதில் அந்த சுமன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. பார்ட் 2க்கான ஒரு லீடு இது கொடுக்குறாரு. அது சஸ்பென்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். இது வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் சார் பண்ணியிருக்காரு. ஷாம் சார் அவருக்கு கம்பேக் மூவியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு போலீஸாக கூட வர்றது நம்மளுக்கு வந்து தெரியலை, இது ஒரு தான் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியல. அது சீக்ரெட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சீக்ரெட் என்னென்னா பார்ட் 2 அப்படின்னு ஒரு சீக்ரெட் வச்சுருக்காரு. பார்ட் 2ல் ஏதோ பார்க்க வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்பீடு சார். அதே மாதிரி அந்த கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த ஆர்ஆரில் நல்லா உட்கார வைக்கிது ஆடியன்ஸை. ரொம்ப நல்லா இருக்குது சார். இது ரொம்ப வில்லன் ஒரு 2 இதில் வர்றாரு சார். ரொம்ப நல்லா இருக்குது. வில்லனும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பையன் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது சார். நல்லா நடிச்சிருக்காரு. அது நிறைய அந்த கொலைகள் அப்படி இருக்கிறதுனால அது இருக்குது சார். அப்படி ஒன்றும் இங்கே நல்லா இருக்குது, பார்க்கலாம் சார். ஓகே, மற்றபடி படம் நல்லா இருக்குங்கிறது ஒரு மலையாள படத்தை பார்த்த ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஸ்டோரிங்கெலாம் மலையாளத்தில் தான் நிறைய வரும். ஆனால் தமிழில் புதுசாக ஒன்று முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன சில பேருக்கு காமெடி பிடிக்கல, சாங் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆனால் ஸ்டோரி ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து மியூசிக், எடிட்டிங் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனரை வந்து தமிழ் சினிமா கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதனால் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஓகே, ஆமாம், பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஹவர்ஸ்க்கு சின்ன இதில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது படம். எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லை, ஒரு போர் அடிக்கிற மாதிரியும் இல்லை நமக்கு. அதெல்லாம் எல்லாமே பக்கவாக கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த அந்த வாரிசு ஒரு படத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமா படிப்பேன். இதில் ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது ஒரு பிரமாதமான ஒரு லுக்கு ஒன்று கிடச்சிருக்குது. அவர் நல்லா இருக்குது. அவருடைய காஸ்டியூம் போட்டிருக்க அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிற அந்த ரூட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட் எழுதுகிற விதத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளே நல்லா இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்று ஆமாம், வில்லன் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக்லன்னு நினச்சி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் இல்லைன்ற கிளைமேக்ஸில் கம்மி அது ஒரு சின்ன ஒரு ப்ளே இருக்குது. நல்லா இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது படம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி இருக்குனால அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒன்றும் தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஜானம் நிறைய வருது இல்லையா? அதில் இதில் ஒன்றே இந்த காமெடி கிடையாது, சாங் இல்லைன்னு சில பேர் பேசுவாங்க. அதுக்கு இந்த ஸ்டோரிக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ.